வெல்கம் டு மனோ 360. இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பன்னீர் பட்டரை வந்து ஃபஸ்ட்டு வந்து பன்னீரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கியூப் எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் தேவை. இதுக்கு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் மிக்சியில் போட்டுக்கணும். அப்புறம் வந்து 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 15 முந்திரி பருப்பு நல்லா ஊற வச்சுடுங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை சேர்த்துக்கணும். காஷ்மீரி சில்லி வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதை அரைச்சிக்கலாம். இதை வந்து மிக்சியில் தண்ணி விடாத நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. ரெண்டுமே சைமல்டேனியஸாக அப்படியே இதாகிட்டுருக்கு. ஆமாங்க. இப்போ ஒரு 2 நல்லா பெரிய ஆனியன்ஸ் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுருங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது இங்கே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு ஃப்ரை ஆகணும் இந்த ஆனியன்ஸ். ஒரு 1 ஹீப்டு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி வந்து இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு செட் பண்ணிக்கோங்க. நல்லா இது பட்டரோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெட்டாக ஆகிடணும். ஒரு அரை டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் இருக்கு இல்லையா, இதை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலாவோட கலந்து விட்டுருங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணும். சாஃப்டாக ஓவர் குக் பண்ணக்கூடாது, சாஃப்டாக ஃப்ரை ஆகணும். நல்லா எல்லா சைடும் கிறிஸ்பாக ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ரை ஆன பிறகு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். மசாலா ஃப்ரை ஆனோன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா நல்லா கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது ஒரு 1/4 கப்பு பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கூட போட்டுக்கலாம். இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 300 to 400 கிராம்ஸ் பன்னீர் இருக்கும். இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலே வந்து ஒரு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அது மேலே அப்படியே அது மேலே வந்து ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு கஸ்தூரி மேத்தி வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா அப்படி தூவி விட்டுருங்க. நல்லா கஸ்தூரி மேத்தி நல்லா வாசனையாக இருக்கிறதுக்குல்ல நல்லா வாசனையாக இருக்கும். விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஒரு அரை டேபிள் ஸ்பூனோ இல்லை அரை டீஸ்பூன் கூட உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த டைமில் பார்த்து போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும். இது போட்டுக்கோங்க. போட்டுட்டு இறக்கிக்க வேண்டியது. அவ்வளோதான், ஃபினிஷ். சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பராக வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்துடுச்சு. கூடவே நான் வந்து பரோட்டா வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், பரோட்டாவில் எடுத்து அப்படியே எடுத்துகிட்டு சூப்பராக அந்த பன்னீர் பட்டர் பாருங்கள் கிரேவி வச்சு அப்படியே சூப்பராக அப்படியே சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.